பஹல்காம்ல முஸ்லிம் பயங்கரவாதிகள் அங்கிருந்த டூரிஸ்டுகள் கிட்ட நீ முஸ்லீமா உனக்கு கலிமா ஓத தெரியுமான்னு கேட்டு முஸ்லிம் இல்லாத கலிமா பாட தெரியாத அப்பாவி மக்களை இந்துக்களை இஸ்லாம் அல்லாத மாற்று மதத்தினரை கொடூரமா கொன்னானுங்க. அங்கிருந்த பெண்கள் கிட்ட கணவரை இழந்த பெண்கள் கிட்ட இத போய் மோதிக்கிட்ட சொல்லுன்னு வேற சொன்னானுங்க. கணவனை இழந்த பெண்கள், சிந்தூர் இழந்த அதாவது குங்குமத்தை இழந்து விதவையான பெண்கள் இதை எல்லாத்தையுமே மோதிக்கிட்ட சொன்னாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி. சில பேர் நினைப்பீங்க ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சிடுச்சு, அந்த ஆப்ரேஷனை முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னுட்டு. இல்ல, ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் முடியல. அது சைலண்டா நடந்துகிட்டே தான் இருக்கு. பல சீக்ரெட் மிஷின்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு. பஹல்காம்ல முஸ்லிம் பயங்கரவாதிகள் எப்படி நீ முஸ்லீமா உனக்கு கலிமா தெரியுமான்னு கேட்டு தெரியாத அப்பாவி பொதுமக்களை, முஸ்லிம் இல்லாத அப்பாவி பொதுமக்களை கொடூரமா கொன்னானுங்களோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வு இப்ப நடந்திருக்கு. மகாராஷ்டிரால மீரா ரோட் அப்படின்ற ஒரு ஏரியால அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. சமீபத்துல நடந்திருக்கு. அமெரிக்கா ரிட்டன் ஜைப் ஜுபைர் அன்சாரி என்ற முஸ்லிம் அடிப்படைவாதி பாதுகாப்பு பணியில இருந்த 2 செக்யூரிட்டி கார்ட்ஸை கத்தியால குத்தி இருக்கான். கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லாம நீ முஸ்லீமா கலிமா ஓத தெரியுமான்னு கேட்டு தெரியாதுன்னு சொன்னதனால அந்த செக்யூரிட்டி கார்டை குத்தி இருக்கான். இந்த கொடூரமான சம்பவம் நடந்த ஒரு சில மணி நேரங்கள்ல அந்த தீவிரவாதி ஜுபைர் அன்சாரிய கைது பண்ணிட்டாங்க. முதற்கட்ட விசாரணையில பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. இப்போ இந்த வழக்கு ஏடிஎஸ் கிட்ட போயிருக்கு. அவங்க இந்த வழக்கை எடுத்துன்னு போயிட்டாங்க. எஸ், ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அவங்க கையில தான் இப்போ இந்த வழக்கு இருக்கு. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். அடிப்படைவாத முஸ்லிம்கள் இருக்கிற எல்லா கேடுகட்ட கேவலமான பயங்கரவாத காரியத்தையும் செய்வானுங்க. அவனுங்க பண்ண அந்த அயோக்கியத்தனத்தை மறைச்சி போட்டு இங்க இருக்கிற அடிப்படைவாத முஸ்லிம்களுக்கு முட்டுக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சில இஸ்லாமிய ஊடக பொறுக்கிகள் என்ன பண்றாங்க, அவங்கெல்லாம் முஸ்லீமா இருக்காங்க, அவங்களாம் இஸ்லாமியர்களா இருக்கிறதுனால தான் கார்னர் செய்யப்படுறாங்க அப்படின்ற மாதிரி புரோபகண்டா பண்ணிட்டு திரிவாங்க. உதாரணத்துக்கு முகமது ஜுபைர், ராணா அயூப், அர்ஃபா கண்ணும் மாதிரியான ஊடக பொறுக்கிகள், இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கு முட்டுக்கள் கொடுக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய ஊடக பொறுக்கிகள் அவனுங்க பண்ற அயோக்கியத்தனத்தை ஒயிட் வாஷ் பண்ணிட்டு தெரியுறானுங்க. இது என்ன பேசியிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு வாங்களேன். भारत में मुसलमान सुबह उठता है, न वो दांत मांजता है, न वो चाय पीता है, न वो नहाता है, वो दफ्तर भी नहीं जाता। सुबह उठकर सिर्फ एक काम करता है, या तो वो लैंड जिहाद करता है, लव जिहाद करता है, या थूक जिहाद करता है, यूपीएससी जिहाद करता है, और अब कॉर्पोरेट जिहाद भी कर रहा है। இவ பேரு அர்ஃபா கண்ணும். இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய ஊடகவாதி. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாரத தேசத்துல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தூங்கி எழுந்த உடனேயே பல் தேய்க்க மாட்டாங்க, பாத்ரூம்க்கு போக மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, டீ குடிக்க மாட்டாங்க. ஐய, என்ன கர்மண்டா இது அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க. இவ அதை தான் சொல்றா. இவ என்ன சொல்ல வரா அப்படின்றத சொல்றேன், முழுசா சொல்றேன் கேளுங்க. இங்க இருக்கிற முஸ்லிம்கள் தூங்கி எழுந்த உடனே என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. எழுந்த உடனேயே லேண்ட் ஜிஹாத் செய்வாங்க, லவ் ஜிஹாத் செய்வாங்க, யூபிஎஸ்சி ஜிஹாத் செய்வாங்க, இப்ப கார்பரேட் ஜிஹாத் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. சரியாதானப்பா சொல்றா அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட போறீங்க. இல்ல, இங்க இருக்கிற ஒரு சில அடிப்படைவாத முஸ்லிம்கள் பண்ணக்கூடிய காரியங்களை அப்படியே செய்தியா போட்டுறாங்க இல்லையா, எவன் என்ன செஞ்சிருக்கான், எந்த நோக்கத்துல இவன் செஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஊடகங்கள் இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய விஷயத்த அப்படியே போடுறாங்க இல்லையா. அதுக்கு தான் இந்த அம்மா இப்படி பேசி அவங்களுக்கெல்லாம் வக்காலத்து வாங்குது. நாங்களாம் இன்னசென்ஸ், நாங்களாம் இது மாதிரியா பண்றோம் அப்படின்ற மாதிரி இன்னசென்ட்டா நடிக்கிறா. இவ சொன்ன மாதிரி தான் இந்தியால பல அடிப்படைவாத முஸ்லிம்கள் பண்றாங்க. லேண்ட் ஜிஹாத், லவ் ஜிஹாத், யூபிஎஸ்சி ஜிஹாத், கார்பரேட் ஜிஹாத் இதெல்லாம் நடக்குது தானே, அதெல்லாம் உண்மை தானே, அதை தானே ஊடகங்களை செய்தியா போடுறாங்க. ஏதோ இங்க இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாருமே அப்படிதான், முஸ்லிம்கள் எல்லாருமே எல்லா முஸ்லிம்களுமே ஜிஹாது தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரியா செய்தி போடுறாங்க. ஆனா அப்படிதான் செய்தி போடுறாங்கன்னு இவ பேசிட்டு இருக்கா. அது எப்படிதான் பயங்கரவாத பன்றிகளுக்கு முட்டு கொடுக்க இதுங்களால முடியுதோ உண்மையாலே புரியல. எப்படி நீங்க இதுங்களுக்கெல்லாம் முட்டு கொடுக்குறீங்க? ஆக்சுவலா இந்த அர்ஃபா கண்ணும் இருக்காங்க இல்லையா, இவங்கள மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எப்பெல்லாம் இதை மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்காங்களோ, சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்களோ, அந்த நேரத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல எங்கேயாச்சும் அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிடுறாங்க, எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க. அவங்க எக்ஸ்போஸ் ஆகிறது மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் உங்களுக்கு முட்டு கொடுக்குறாங்களோ, ஒயிட் வாஷ் பண்றாங்களோ அவங்களையும் சேர்த்து எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க. சமீபத்தில் டிசிஎஸ்ல ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி தான் இவ இப்படி பேசியிருந்தா. இப்ப பாருங்க,
இத மாதிரி இவ பேசி முழுசா 1 வாரம் கூட இல்ல 1 மாசம் கூட முடியல. அதுக்குள்ள இவன் இப்படி பண்ணி இவளையும் சேர்த்து இப்ப மாட்டி விட்டான். இப்ப மகாராஷ்டிரால மீரா ரோட்ல என்னங்க நடந்தது? நீ முஸ்லீமா? உனக்கு கலிமா ஓத தெரியுமான்னு கேட்டு முஸ்லிம் இல்லாத அந்த 2 செக்யூரிட்டி கார்ட கொலை பண்ற முயற்சியில, கொலை பண்ற நோக்கத்துல அவன் கத்தியால குத்தி இருக்கான். இது ஜிஹாத் இல்லாம வேற என்ன? இந்த பயங்கரவாதி ஜுபைர் அன்சாரி வீட்டுக்கு காவல்துறை போயிருந்தாங்க. சில பல விசாரணை பண்றதுக்கு, அவன் வீட்ல என்னலாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் சோதனை பண்றதுக்கு அவன் வீட்டுக்கு போயிருந்தாங்க. அப்போ அவன் வீட்ல ஒட்டியிருந்த ஒரு பேப்பர ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இத பாருங்களேன். ரீட் அவிங்க கடவுள் பெயர போட்டு அத 3 வாட்டி படிக்கணுமாமா. அதுக்கப்புறமா சே அவிங்க கடவுள் பெயர போட்டு அத சொல்லணுமா. அதுக்கப்புறம் டூ அத பண்ணணுமா. அதுக்கப்புறமா தான் உள்ள வரணுமா. ஒரு பயங்கரவாதி வீட்ல என்ன ஒட்டி வச்சிருக்கான் பாத்தீங்களா? இவன் மண்டையில எந்த அளவு மதவெறி இருந்திருந்ததுன்னா, இவன் இப்படிலாம் பண்ணியிருப்பான். அதை எழுதி அவன் வீட்டு கதவுல ஒட்டி இருப்பான். இதுல இவன் அமெரிக்கா ரிட்டர்ன் ஆமா, நல்லா படிச்சவனாமா. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி டெல்லி பிளாஸ்ட் சம்பவம் நடந்தது இல்லையா? யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. அந்த சம்பவத்தை பண்ணது யாரு? டாக்டர்ஸ், முஸ்லிம் டாக்டர்ஸ். அந்த நேரத்துல முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த அர்ஃபா கண்டம், ராணா ஆயுப்பு, முகமது ஜுபைர் மாதிரியான நபர்கள் இஸ்லாமியர்களுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி, முக்கியமா அடிப்படைவாத முஸ்லிம்களுக்கு, பயங்கரவாத முஸ்லிம்களுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி ஒயிட் வாஷ்லாம் பண்றாங்கன்னிட்டு அவிங்க அந்த டெல்லி பிளாஸ்ட் நடந்த நாள்ல என்ன பண்ணாங்க? இவங்களாம் டாக்டர்ஸ், இவங்களாம் இது மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க இது மாதிரிலாம் அவங்க மேல இல்லாத பொல்லாத விஷயத்தெல்லாம் திணிக்காதீங்க, அவதூறு செய்திகளை பரப்பாதீங்க. அவங்களாம் டாக்டருங்க, நல்லா படிச்சவங்க, ஒரு எஜுகேட்டட் எப்படிங்க இது மாதிரிலாம் பண்ணுவான் அப்படின்ற மாதிரிலாம் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அர்ஃபா கண்ணும் அவங்க என்ன பண்ணாங்க? இப்போல்லாம் சாதாரண முஸ்லிம்களை யாரும் டார்கெட்டே பண்றதில்ல. நல்ல படித்த, நல்ல வேலையில இருக்கிற, நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தான் இவங்க எல்லாருமே டார்கெட் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. எஜுகேட்டட் முஸ்லிம்ஸ்லாம் ஜிஹாத்தெல்லாம் பண்ண மாட்டாங்க, இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணவே மாட்டாங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே. பாம் பிளாஸ்ட் பண்ணது ஒரு டாக்டர். இதோ இப்போ இவன் இவன் நீ முஸ்லிமா கலிமா தெரியுமான்னு கேட்டா இல்லையா? இவன் அவனும் எஜுகேட்டட் தான், அமெரிக்கால இருந்து வந்தவன் தான். தீவிரவாதத்துக்கும் படிப்புக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்றத இந்த இஸ்லாமிய தீவிரவாதி மறுபடியும் நிரூபிச்சிருக்கான். இப்ப நீங்க கேட்கலாம், ஏன்பா ஏய் அவனை ஏன் நீ வார்த்தைக்கு வார்த்தை தீவிரவாதி, முஸ்லிம் தீவிரவாதி, தீவிரவாதி தீவிரவாதின்னு அழுத்தி ஏன்பா சொல்றேன்? அவன் ரேடிகலைஸ் ஆயிட்டான், அதனால இப்படிப்பட்ட காரியங்கள் செஞ்சிருக்கான், அதுக்காக அவனை முஸ்லிம் தீவிரவாதி, அவன் பயங்கரவாதி அப்படிலாம் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்பீங்க. நான் அப்படி சொல்றதுக்கான காரணமும் இருக்கு, அதையும் சொல்றேன். இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா, இவனை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா, 90 நிமிஷத்துல இவனை கைது பண்ணதுக்கு அப்புறமா, இவன் வீட்டுல போயிட்டு காவல்துறை சோதனை நடத்தியிருக்காங்க. முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? சோதனை நடத்தினாங்க. அந்த நேரத்துல தான் ISIS சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது தனிநபர் தாக்குதல் எப்படி செய்யறது, ஒரு தனிநபர் எப்படி தாக்குதல் செய்யறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஜிஹாத் பற்றிய குறிப்புகள், காசா பற்றிய குறிப்பேடுகள், அது எல்லாத்தையுமே அந்த சோதனையிலிருந்து எடுத்திருக்காங்க. இப்போ சொல்லுங்க, இவனை முஸ்லிம் தீவிரவாதி, முஸ்லிம் பயங்கரவாதின்னு சொல்லாம, இவன் முஸ்லிம் ரொம்ப நல்லவன், இவன் முஸ்லிம் ரொம்ப அமைதியானவன், இவன் முஸ்லிம் நாட்டுப்பற்று மிக்கவன் அப்படியா சொல்ல சொல்றீங்க? சொல்லுங்க, அப்படியா சொல்ல சொல்றீங்க? மீரா ரோட்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. அங்க 2 செக்யூரிட்டி கார்டு பாதுகாப்பு பணியில இருந்திருக்காங்க. அப்போ இவன் இந்த ஜுபைர் அப்படின்ற இவன் அவங்க கிட்ட போய் சண்டை போட்டிருக்கான். வேணும்னே அவங்கள வம்புக்கு இழுத்துருக்கான். ராஜ்குமார் மிஸ்ரா அப்படின்ற செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு, நீ முஸ்லீமா, உனக்கு கலிமா தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். அந்த வாக்குவாதமானது சண்டையா மாறி இருக்கு, கைகலப்பா மாறி இருக்கு. அந்த நேரத்துல அந்த சண்டையை தடுக்க வந்த இன்னொரு செக்யூரிட்டி கார்டு, அவர் பேரு சுப்ரதோ ரமேஷன், ஓகேங்களா? அவரு இந்த சண்டையை தடுக்க வந்திருக்காரு. அந்த நேரத்துல இந்த ஜுபைர் என்ன பண்ணிருக்கான்? 2 பேரையுமே ஈவு இறக்கம் பார்க்காம கத்தியாலே குத்தி இருக்கான். கொடூரமா குத்தி இருக்கான். 2 செக்யூரிட்டி கார்ட்ஸுமே கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்காங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிகழ்வு ஏதோ டக்குன்னு நடந்த சம்பவம் கிடையாது, உணர்ச்சி வசப்பட்டு கத்தியால குத்துன நிகழ்வு கிடையாது, திட்டமிட்டு எதிராளியை ட்ரிகர் பண்ணி அவங்க வாயிலிருந்து வார்த்தையை புடுங்கி சித்தாந்த ரீதியில மத ரீதியில நடத்தப்பட்ட தாக்குதல், பயங்கரவாத தாக்குதல்னு சொல்றாங்க. முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? அவன் வீட்டுல சோதனை நடத்தும் பொழுது தனிநபர் தாக்குதல் நடத்துவது எப்படி மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னுட்டு, அதெல்லாம் தான் இது எல்லாத்தையுமே தான் போலீஸ் லிங்க் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு ரிப்போர்ட்டையும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 19 வருஷமா இவன் அமெரிக்கால இருந்திருக்கான். 2019ல தான் இந்தியாவுக்கு வந்திருக்கான்.
இவன் இப்படி செஞ்சிருக்கா இல்லையா? இந்த கொடூரமான நிகழ்வுக்கு பின்னாடி பிளான் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷன் கண்டிப்பா இருக்கும். இவனுக்குன்னு கண்டிப்பா மென்டார் இருப்பாங்க அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. இவன மே 4ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல்ல வைக்க சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு சாதாரணமான வழக்கு இல்ல அப்படிங்கிறதுனால தான் ஏடிஎஸ் உள்ள வந்திருக்கு. இந்த வழக்க அவங்களே கையில எடுத்திருக்காங்க. இவன் வீட்ல சோதனை பண்ணும்பொழுது ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்திருக்காங்க. விச் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். அவ்ளோ ஆபத்தான விஷயங்கள அவன் வீட்லேருந்து எடுத்திருக்காங்க. லோன் வுல்ஃப் இந்த ஒரு வேர்ட நீங்க தயவு செய்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்காக கிடையாது. எப்பவுமே இந்த ஒரு வேர்டு இது வந்து ஒரு கோட் வேர்ட் ஓகேங்களா? லோன் வுல்ஃப் அப்படின்றது ஒரு கோட் வேர்டு. இந்த ஒரு வேர்டுக்கு கீழ என்ன எழுதியிருக்காங்கன்னா, உண்மையான ஜிஹாத்த நீங்க இதுக்கப்புறமா தான் பார்க்க போறீங்க அப்படின்ற மாரியான டேம்ப்ளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாரியான விஷயங்கள் இவன் வீட்லேருந்து எடுத்திருக்காங்க. இன்னும் மோசமான பல தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு பேஸா இருக்கக்கூடிய விஷயங்கள இவன் வீட்லிருந்து எடுத்திருக்காங்க. லோன் வுல்ஃப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறமா நீங்க பல செய்திகள்ல இந்த ஒரு வார்த்தையை கேள்விப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா, இது சாதாரணமான வார்த்தை கிடையாது. இந்த அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மக்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க இல்லையா? இஸ்லாம் அல்லாத மாற்று மதத்தினர் மீது தாக்குதல் நடத்துறாங்க இல்லையா? அவங்களுடைய அந்த தாக்குதல் பேட்டர்ன அந்த ஒரு ஸ்டைல வந்து அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தனிநபர் தாக்குதல் அப்படின்ற மாரி அவங்க மாத்தியிருக்காங்க. அத இண்டிகேட் பண்றது தான் லோன் வுல்ஃப். அதாவது தனிப்பட்ட ஒரு நபர், ரேடிகலைஸ் ஆன தனிப்பட்ட ஒரு நபர் தாக்குதல் நடத்துறான், நடத்தப் போறான் அப்படின்னா, அங்க இந்த லோன் வுல்ஃப் அப்படின்ற ஒரு விஷயமானது இருக்கும். ஸோ, இந்த வேர்ட நீங்க தயவு செய்து எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்காக கிடையாது. எப்பவுமே இந்த ஒரு வேர்ட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் வீட்ல இருந்து ஒரு சில போஸ்டர்ஸ், புக்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதெல்லாம் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள். அவங்க அடிக்கடி செய்யக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் தான் அந்த டாக்குமெண்ட்ஸ், அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே. இத மாரியான டேம்ப்ளேட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், பேப்பர்ஸ் இது மாரியான விஷயங்கள் மற்ற இஸ்லாமியர்கள் வீட்லலாம் இருக்காது. மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தேவையில்ல. பட் நம்ம நாட்ல இருக்கக்கூடிய இந்திய இஸ்லாமியர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க வீட்ல இவன் வீட்ல இருந்த மாரியான விஷயங்கள் இருக்காது. இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம இந்திய இஸ்லாமியர்கள் வீட்ல என்னங்க இருக்கும்? குரான் இருக்கும். அல்லாஹ்வ பிரைஸ் பண்ற மாரியான வாசகங்கள் இருக்கக்கூடிய போஸ்டர்ஸ் இருக்கும். அவ்வளோதான். இது மாரியான விஷயங்கள் தான் இருக்கும். எப்படி நம்ம வீட்ல பகவத்கீதை, வேதங்கள், இதிகாச புராணங்கள்லாம் இருக்குமோ, அத மாரி தான் இஸ்லாமியர்கள் வீட்ல குரான் இருக்கும். அல்லாஹ்வ பிரைஸ் பண்ற மாரியான வாசகங்கள் இருக்கும். ஆனா, இந்த பயங்கரவாதி வீட்ல, இந்த இஸ்லாமிய பயங்கரவாதி வீட்ல இருந்த விஷயங்கள் எல்லாமே வேற. ஜிஹாத் பற்றிய குறிப்புகள், தனிநபர் எப்படி தாக்குதல் பண்ணணும் அப்படின்ற மாரியான விஷயங்கள், காசாவ எப்படி நாம மீட்கணும் அப்படின்ற மாரியான விஷயங்கள், எப்படி நாம இஸ்லாமியர்களா மற்றவங்கள கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ற மாரியான விஷயங்கள் எல்லாமே இவன் வீட்ல இருந்திருக்கு. அது எல்லாத்தையுமே சீஸும் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவன பயங்கரவாதி, இஸ்லாமிய பயங்கரவாதின்னு சொல்றோம். நம்ம எல்லாருக்குமே என்ஐஏன்னா என்னன்னு தெரியும். அவங்கள பத்தி பெருசா தெரியலனாலும், அவங்க என்ன மாரியான விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்ற மாரிலாம் எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்சிருக்கும். பட் ஏடிஎஸ் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் இருக்கு இல்லையா? அவங்கள பத்தி நெறைய பேருக்கு தெரியல. தயவுசெய்து அவங்கள பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சா நானும் அவங்கள பத்தி தனியா ஒரு வீடியோவும் போடுறேன். ஏடிஎஸ் இந்த வழக்குக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா, இவனுடைய பேக்கிரவுண்ட போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இவன் ட்ராக் ரெக்கார்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணிட்டும் இருக்காங்க. இவன் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா, இவன் எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணியிருக்கான், யார் கூடலாம் பேசியிருக்கான், இவன் கால் ஹிஸ்டரி, சாட் ஹிஸ்டரி, ப்ரௌசிங் ஹிஸ்டரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க. இவன் இருக்கிற இடம் முழுக்க செக்யூரிட்டிய டைட் பண்ணியிருக்காங்க. 2019ல இவன் இந்தியாவுக்கு வந்திருக்கான். லாஸ்ட் 7 இயர்ஸா இவன் என்னென்னலாம் பண்ணியிருக்கான், இவனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருந்திருக்கு, எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் ஆகி போயிருக்கான் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துட்டு இருக்காங்க. இந்தியால மட்டும் கிடையாது மக்களே, இவன் அமெரிக்கால இருந்தாலையா, அமெரிக்கால இவனுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருந்திருக்கு, யார் கூடலாம் இவன் பழகியிருக்கான், எங்கெல்லாம் போயிட்டு போயிட்டு வந்திருக்கான், ஃப்ரீக்வென்சியா எங்கெல்லாம் இவன் போயிட்டு இருந்திருக்கான், இவனுடைய ரிலேட்டிவ்ஸ் அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, இவனுடைய பேக்ரவுண்ட் என்ன, இந்த விசாரணைகளும் ஒரு பக்கம் தீவிரமா போயிட்டு தான் இருக்கு. நீ முஸ்லீமா? உனக்கு கலிமா தெரியுமா? எங்க கலிமா ஓது? உனக்கு சுன்னத் பண்ணிட்டாங்களா? எங்க ஜட்டிய கீழ இறக்கி காட்டு அப்படின்ற மாரிலாம் சொல்லி பயங்கரவாத தாக்குதல் பண்றாங்க இல்லையா? இந்த ஸ்டைல் ஐஎஸ்ஐஎஸ் ஸ்டைல். இது சாதாரணமான குற்றமே கிடையாது. அதுவும் இவன் பண்ணியிருக்கிறது சாதாரணமான குற்றமே கிடையாது. பயங்கரவாத அமைப்புகள் என்ன மாரியான ஸ்டைல்ல அவங்க பயங்கரவாத தாக்குதல் நடத்துவாங்களோ, அதே ஸ்டைல தான் இவனும் ஃபாலோ பண்ணியிருக்கான். அதுக்கான எவிடன்ஸையும் இவன் வீட்ல இருந்தே எடுத்திருக்காங்க. அதனால தான் இது மினி பஹல்காம் அட்டாக் அப்படின்ற மாரி இந்த கேஸ சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்லாம் இந்த இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகள் எப்படி தாக்குதல் நடத்துவாங்க? பாம் போடுவாங்க,
மனித வெடிகுண்டா போவாங்க. அப்படி இல்லைன்னா கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல திடீர்னு உள்ளே புகுந்து கையில் வச்சிருக்கக்கூடிய துப்பாக்கியால் சுட்டுக் கொள்வாங்க. இல்லைன்னா கத்தி இருந்துன்னா கத்தியால் குத்தியோ வெட்டியோ கொலை பண்ணுவாங்க. பட் இப்போ அந்த இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகள் அவங்க பண்ணுற தாக்குதலை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பேட்டர்னை மாற்றிருக்காங்க. இண்டிவிஜுவலா, அதாவது ஒரு தனிநபர், எந்த ஒரு அமைப்பு கூடவும் சம்மந்தம் இல்லாத ஒரு தனிநபர் எப்படி ஜிஹாத்தில் ஈடுபடணும், எப்படி ஒரு தனிநபர் தாக்குதலில் ஈடுபடணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதை மற்றவங்களுக்கும் சொல்லியும் கொடுத்துருக்காங்க. அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இங்கே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கான். இதை தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், லோன் வோல்ஃப்னிட்டு. அந்த வாரத்துக்கு கீழே அவங்க என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, இதுக்கப்புறமாகத்தான் நீங்கள் உண்மையான ஜிஹாத்தை பார்க்க போறீங்கன்னு. அதைத்தான் அவன் இங்கே செஞ்சுருக்கான். அதனால தான் இந்த ஒரு விஷயத்த டக்குன்னு நடந்ததாகவோ இல்லைனா எமோஷனில் நடந்ததாகவோ போலீஸ் சொல்லலை. இது திட்டமிட்டு மத ரீதியில், சித்தாந்த ரீதியில் இவன் தாக்குதல் நடத்தியிருக்கான், இவன் எதிராளியை ட்ரிகர் பண்ணி தாக்குதல் நடத்தியிருக்கான் அப்படின்றத போலீஸ் இங்கே சொல்கிறாங்க, ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. இவனுங்களுடைய இந்த ஜிஹாத் இருக்கு இல்லையா, இதை இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அப்டேட் பண்ணியிருக்காங்க. தனிநபர் இண்டிவிஜுவல்ஸ் எப்படி தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற மாதிரி அப்கிரேட் ஆயிருக்கானுங்க. இது மாதிரியான விஷயங்களை நாம முன்கூட்டியே கண்டுபிடிச்சி அந்த தாக்குதலை தடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரியும் காவல்துறை சொல்லியிருக்கு. மத ரீதியில் தாக்குதல் நடத்தியிருக்கான். பயங்கரவாத அமைப்புகள் ஃபாலோ பண்ணக்கூடிய பேட்டர்னை இவன் ஃபாலோ பண்ணியிருக்கான். இது ஒரு தேசிய பாதுகாப்பு விஷயம். ஓகேங்களா? இந்த 3 புள்ளிகளும் சந்திக்கிற ஒரு நிகழ்வு தான் இது இப்போ நடந்திருக்கிறது. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே முதற்கட்ட விசாரணையில் காவல்துறைக்கு தெரிய வந்தது மட்டும்தான். இன்னும் விசாரணை நடந்துட்டு தான் இருக்கு. ஏடிஎஸ் ஒரு பக்கம் நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மோஸ்ட்லி இதை மாதிரியான பயங்கரவாத அமைப்புகள், பயங்கரவாதிகள் செய்யக்கூடிய விஷயங்கள், பயங்கரவாதி குறித்தான இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, மோஸ்ட்லி ஐ திங்க் 90% பார்த்தீங்கன்னா வெளியில் வரவே வராது. நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா லீக் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் லீக் ஆனதே நியூஸில் இவங்க ரிப்போர்ட்டாக சொன்னதே இவ்வளோ இருக்குன்னா இன்னும் சொல்லாதது எவ்வளோ இருக்கும், என்ன மாதிரியான பிளான்ஸ்லாம் போட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இது மாதிரியான பயங்கரவாதிகளை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்பொழுது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் அப்படியே ரிப்போர்ட் பண்ணோம்னா, மக்கள்கிட்ட அதை சொன்னோம்னா ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன் உருவாகும். கண்டிப்பாக பொதுமக்கள் பயப்படுவாங்க. அதனால தான் அந்த ஒட்டுமொத்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டையும் பெருசாக சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாலும் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணதில் 10% மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்த 10% இவ்வளோ மோசமாக இருக்குன்னா மிச்சம் 90% என்னென்னலாம் இருந்திருக்கும், எவ்வளோ விஷயங்கள் அவங்க சொல்லியிருப்பான், என்ன மாதிரியான பிளான்கள் அவங்க போட்டிருப்பாங்க, அந்த முஸ்லீம் பயங்கரவாத அமைப்பு இன்னும் என்ன மாதிரியான சதி திட்டங்கள் போட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஃபைனலா மீரா ரோட்ல நடந்த இந்த ஒரு நிகழ்வு தனிப்பட்ட வன்முறை நிகழ்வா இல்லை ஆழமான அல்லது மிகவும் ஆபத்தான ஒரு சம்பவத்துக்கு எச்சரிக்கையா, முன்னெச்சரிக்கையா, அதுக்கான ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி இது பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கோணத்திலும் ஏடிஎஸ் இந்த ஒரு வழக்கை விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க.